பண்ணலாம் சுதாகரன். வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் சட்டவிரோதமாக அதுவும் அனுமதியின்றி கல்குவாரிகளில் அதிக கனிம வள கொள்ளைகள் ஈடுபட்டு வருவதாக சமூக ஆர்வலர் ஜபர் அலி அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தில் ஆதாரத்துடன் புகார்களை அளித்திருந்த நிலையில் அவர் கடந்த சில 2 தினங்களுக்கு முன்பாக வாகனம் ஏற்றி இறந்திருந்தார். இது குறித்து அவர் மனைவி அளித்த புகாரின் பேரில் இது கொலையா தற்கொலையா என விபத்தா என விசாரணை நடத்தினர். அதில் விசாரணையில் இவருக்கு ஏற்கனவே துளையானூரில் சேர்ந்த கல்குவாரி உரிமையாளர்கள் உரிமையாளர்களுக்கிடையே பிரச்சனை இருந்து வந்ததும் அந்த கல்குவாரியில் நடைபெறும் முறைகேடுகளை இவர் வெளிக்கொண்டு வந்ததாகவும் ஏற்கனவே மோட்டிவ் இருந்து வந்ததாகவும் ஆதாரத்துடன் போலீசாருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் இது குறித்து உரிமையாளர்களிடம் விசாரணை நடத்தியதில் இவர்கள் திட்டமிட்டு கொல்லப்பட்டனர் என்பது உறுதியானால் நேற்று 4 குவாரி உரிமையாளர் தவிர 4 குற்றவாளிகளை கைது செய்தனர். குவாரி உரிமையாளர் தப்பி ஓடிவிட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று அவர் குற்றம் சாட்டப்பட்ட துளையாறுகளில் உள்ள அந்த கல்குவாரியில் அதிகமாக கல்கள் வெட்டப்பட்டுள்ளதா என தோன்கள் மூலம் புதுக்கோட்டை மாவட்டமின்றி நாகப்பட்டினம், திருச்சி, கரூர் உள்ளிட்ட கனிம வள அதிகாரிகள் அங்கு தீவிர ஆய்வு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த ஆய்வில் கூடுதலாக கண்காணிக்கும் விதமாக தோன்கள் மூலமாக பரப்பளவுகளை கண்காணித்து வெட்டப்பட்ட கல்லின் அளவுகள் உள்ளிட்டவர்களை அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர் சார்.